4 மாவடியில் தேவனுடைய கூடாரம்னு சொல்லிட்டு மோகன்சி லாசஸ் கட்டியிருக்காரு. அங்கே பைபிள் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு இடத்த கட்டி அங்கே பல ஊழியர்கள் வந்து அங்கே பைபிளை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. பைபிள் பாடம், பைபிள் ஸ்டடியை அங்கே எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இப்போ எல்லா சர்ச்சிலிருந்த ஊழியக்காரங்க வந்து அங்கே உட்காந்து கேட்பாங்க, விவாதம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பைபிள் ஆராய்ச்சி சென்டர். அந்த கட்டிடத்துக்கு பேர் பைபிள் ஆராய்ச்சி சென்டர். இங்கே மோகன்சி லாசஸ் அதுக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கியிருக்கிற பாருங்க. இந்த பைபிள் என்னத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் பல நடந்துங்குது இந்த உலகத்தில். மனிதனுடைய சரீரத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, மூளையை ஆராய்ச்சி பண்ணிக்கிறான், சரீரத்தில் உள்ள உறுப்புகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிறான், எப்படி இது செயல்படுது, ஏன் வியாதி வருது, இப்படியெல்லாம் வந்து சரீரத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறான். பல ஆராய்ச்சிகள், கடலின் ஆழத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிறான். இப்படி பல ஆராய்ச்சிகள் போயிருக்கு. அதே சமயத்தில் மோகன்சி லாசஸ் பைபிள் ரிசர்ச் சென்டரில் வேத ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கார். அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேதாகம ஆராய்ச்சி மையம், பைபிள் ரிசர்ச் சென்டர் இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த சென்டர்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்போதைக்கு அப்போது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம் நடக்கும், பைபிள் ஸ்டடி நடக்கும், ஒவ்வொரு தலைப்புல நடக்கும். வேதத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகள், அதுல அபிஷேகம், வரங்கள், விசுவாசம், குடும்பம், களோபதேசம், என்னெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி பல வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் நடக்கும். அப்போதைக்கு அப்போது ஒவ்வொரு தலைப்புல பல தேவ மனிதர்கள் இந்த இடத்துல டீச் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் இந்த இடத்தை தேவனுடைய கூடாரத்துல ஒரு பகுதியில இது அமைந்து இருக்கிறது. நீங்க அதை பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனத்துல, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன். உன்னை சிறந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில நீங்க படிக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா எல்லாரும் புகழுவாங்கல்ல, ஓ இந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் மார்க், இந்த தம்பி தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லி. மாவட்ட அளவுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டீங்கன்னா கலெக்டர் வரைக்கும் போயிடும். இந்த தம்பி தான் நம்முடைய மாவட்டத்தை முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார், இந்த பெண் பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்க. புகழ்ச்சி, ஒரு கீர்த்தி, பேப்பர்ல எல்லாம் படம் வரும், எல்லாரும் பேசுவாங்க, டிவில எல்லாம் சொல்லுவாங்க இல்ல. மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுத்துட்டா அந்த புகழ்ச்சி முதலமைச்சர் வரைக்கும் போயிடும். கூப்பிடுவாங்க, பாராட்டுவாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது ஓ எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆண்டவர் அப்படிதான் உங்களை இருக்க விரும்புகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண விரும்புகிறார். ஆனா அப்படி இல்லையே. பைபிள் ஆராய்ச்சி பல வருடங்களா நடந்துங்குது. இயேசு கிறிஸ்து ஒருவரா, 3 பேரா, திரித்துவமா, 4துவமா, இப்படி பல ஆராய்ச்சிகள் நடந்துங்குது. ஆனாலும் மனித வாழ்க்கையே நடக்கிற பிரச்சனை தான் நடந்துங்குது. ஏன்னா காலகாலமாக ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா குடியிருக்க வீடு இல்லை. இருந்தாலும் இதை பற்றிலாம் இவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. பைபிளை மையமாக வச்சு இந்த பைபிள் எதையோ சொல்லுதுன்னு, கடவுளை பற்றி சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லுது, அந்நிய பாஷையை பற்றி சொல்லுது, அபிஷேகத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை மையமாக வச்சு ஆராயிடுது. இயேசு பிதா 2 பிதா, 3 பிதா இருக்காங்க, இயேசு கிறிஸ்து பல இயேசு கிறிஸ்துங்க இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணுறது. ஆதாம் 3 ஆதாம். என்னத்துக்கு இதெல்லாம்? என்ன ஆராய்ச்சி இதெல்லாம்? 3 ஆதாமா இருக்கட்டும், 4 ஆதாமா இருக்கட்டும், 2 பிதாவா இருக்கட்டும், 4 பிதாவா இருக்கட்டும், எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு நம்மளை பெற்ற அப்பனை நம்ம கவனிக்கிறது கிடையாது. நம்முடைய தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யறது கிடையாது. இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையா? இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, ஏன் சிலுவையில் அரைஞ்சு நின்றாங்க, இப்படியெல்லாம் பல ஆராய்ச்சிகள், மனிதனுக்கு பயன்படாத ஆராய்ச்சிகள். இதெல்லாம் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு என்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு கல்வியை பற்றி சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு கடைசியில் எது உதாரணமாக சொல்றாரு? கல்வியை பற்றி சொல்றாரு. நம்ம படிக்க போகிறோம், அங்கே படித்தா நல்ல புகழ் கிடைச்சா முதல் மார்க் வாங்கினா முதல்வர்கிட்டயே நம்ம பரிசு வாங்கலாம், எந்த நிலைமையில் நமக்கு போயிடும்.
அப்படின்னு சொல்றாரு இந்த மோகன்சி லாசரஸ். அந்த படிக்கிறதுல நமக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை, நம்ம முழு கவனத்தை செலுத்தி அங்கே படிக்கிறதுக்கு முடியல, நம்மளால தோல்வி அடையலாம், இப்படி எல்லாம் பேசுறாரு. எதை பேசிட்டு பைபிள் ஒரு ஆராய்ச்சி பண்ற கூட்டத்தில் நின்று பேசின்னு இருக்காரு. பேசிட்டு எதை சொல்றாருன்னா, உதாரணம் சொல்றாரு, இதுல கல்வியை பத்தி சொல்றாரு. இப்படி பேசுறவரு பைபிள் கல்வியை பத்தி சொல்லுதுன்ற ஒரு வார்த்தையே சொல்றது கிடையாது. பைபிள் கல்வியை பத்தி சொல்லுது, மனிதனுக்கு தேவையான கல்வியை பத்தி இந்த பைபிள் சொல்லுது, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. பைபிளுக்கு கல்வி எடுத்துட்டு போய் பைபிள்ல வைக்கிறது கிடையாது, வெளியில தான் பேசுவார். இந்த இவருடைய ஆராய்ச்சி பாருங்க, இதுக்கெல்லாம் பல பாஸ்டர்கள் தேவைப்படுது, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் தேவைப்படுது. இன்னைக்கு நான் 10 ரூம்ல உட்காந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், பைபிள் ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவருக்கு பல ஆராய்ச்சிகள், பல கோடிகள், பல லட்சங்களை அதுக்காக செலவு பண்றாரு பைபிள் ஆராயத்துக்கு. இது எங்கிருந்து நடக்கும்? இன்னும் இந்த கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு காது குளிர கேட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. இந்த மோகன்சி லாசரஸ் சொல்ற கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் கேட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. இந்த மனிதனுக்கு தேவையான விஷயத்தை பைபிள் என்ன சொல்லுது, வாழ்வியல் விஷயத்தை பைபிளுக்கு என்ன சொல்லுது, அறிவு வளர்க்கறதுக்கு, கல்வி அறிவு வளர்க்கறதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, நம்ம சொந்த வீடு வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது, வியாதி வராது இருக்கிறதுக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, அதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. அந்நிய பாஷை, அபிஷேகம், வல்லமை, இரவு ஜபம், காலையில ஜபம், இப்படி தான் பேசினுக்கிறோம். மனிதனுக்கு தேவையான உயிர் வாழ உதவுற விஷயம் என்ன இருக்குது இந்த வேதத்தில்? இறைவன் இயேசு இந்த யெகோவா இந்த சரீரத்தை படிச்சாரு, இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சொன்னார் இந்த பைபிள்ல? படிச்சவர் அவர் தானேங்க. அப்ப இந்த சரீரத்தை எப்படி பார்த்துக்கணும்ன்றது அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? இன்னைக்கு நமக்கு 3 வேளையும் பசி எடுக்குது, உணவை எப்படி நம்ம வாங்குறது, எங்க பெறுறது, இதெல்லாம் சொல்ல மாட்டாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? இவ்வளோ பெரிய பைபிளை வச்சுக்கிறோம், மனுஷனே படிச்சுட்டாரு, பைபிளையும் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த நம்மளை பற்றி தானே இந்த பைபிளை சொல்லியிருக்கணும். நம்ம மனித மையமாக வச்சு தானே இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும், மனித வாழ்க்கையை மையமாக வச்சு தானே இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். மனிதனுக்கு என்ன தேவையோ அதை வச்சு தானே நாங்கள் இங்கே ஆராய்ச்சி பண்ணணும். தேவன், கடவுள், இயேசு, பிதா, பரிசுத்தாவி, என்னதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் பைபிள் சொல்ற ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தையை மையமாக வச்சு நம்ம தேடினே இருக்க வேண்டியதான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தாவே என்ன, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை, இந்த நடைமுறையில் இருக்கிற வார்த்தை எதை குறிக்குது, அதுதான் நம்ம ஆலோசிக்கணும், ஆராயணும். ஏன்னா அந்த அந்த பயனுள்ள அர்த்தத்தை நம்ம ஆராயணும். அது இல்லாத பைபிள் ரிசர்ச் சென்டர் நான் கட்டிட்டேன், எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செஞ்சுட்டேன்னு இன்னைக்கு பெருமையாக பேசுகிறாரு மோகன்சி லாசரஸ் அவர்கள். வேதத்துக்கு, மனிதனுக்கு முதல் எதிரியே மோகன்சி லாசரஸ் தான். எப்படி மனித குலத்துக்கு எதிரியை கொடுத்தார். மனிதர்கள் இன்னைக்கு, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு இப்போ இருக்கிற இந்த மோகன்சி லாசரஸ் தான் காரணம், வேற ஒரு காரணமே கிடையாது. இவர் தான் இன்னைக்கு பல பிரசங்களை பல செய்திகளை கொடுத்துன்னு இருக்காரு, மணிக்கணக்கில், நாள் கணக்கில். இவருடைய செய்தி தான் லட்சமாக இன்னைக்கு கேட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயத்த, மனிதனுக்கு தேவையான விஷயத்த, நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்த இந்த பைபிள் சொல்லமா இல்லையா? சொல்றது கிடையாது. அது அவருக்கு தெரியாது ஒத்துன்னு ஓடிப்போ. எனக்கு தெரியாது, இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணுறோம், நாங்கள் பல 1000 லட்சம் கோடிகள் போதகர்களை, பாசங்களை வச்சு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒன்றும் நமக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குது, வியாதி குறையறதுக்கு வழி தெரியல, வறுமை தீர்றதுக்கு வழி தெரியல, என்ன ஒத்துன்னு ஓடிப்போ. நாங்களாம் சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறோம், நான் தான் பாசு, நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றது பேத விளக்கு தான் மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு இன்னைக்கு மார்க்கெட்டிங் திடீர மோகன்சி லாசரஸ் என்ன பைபிள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொன்னீங்க? பைபிள் இருந்து ஒரு துளியும் பைபிள் இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொல்லதே கிடையாது. மனிதனுக்கு பயன்படக்கூடிய விஷயத்த ஒன்றுத்தையும் சொன்னதே கிடையாது. மனிதன் கடன் இல்லாத வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றது. இந்த கல்வியை பத்தி பைபிள் எங்க எழுதி வச்சுக்குது? இயேசு கிறிஸ்து படிச்சாரா? அது ஆராயே. இயேசு கிறிஸ்து எங்க பைபிளை புக்கை தூக்கி எங்க ஸ்கூலுக்கு போனா? அதை ஆராய்ச்சி பண்ணு.
அவர் பைபிள் அவர் புக்கை தூக்கி பள்ளிக்கூடம் போய்கிறாரு இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிறேன் அது எங்கே இருக்குது, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க மிஸ்டர் மோகன்சில் லாசஸ் அவர்களே. அனைத்து போதர்களையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் பாஸ்ன்னு சொல்லிக்கிறீங்களே, ரெவரண்டு ப்ராஃபிட்டு இதெல்லாம் பேரை வச்சுக்கின்னு நீங்கள் பெருமை பேசுகிறீங்களே. அந்த இயேசு கிறிஸ்து பள்ளிக்கு சென்றார் என்ற விஷயம் எங்கேயாவது ரகசியமாகவும் மறைபொருளாக எழுதி வச்சுக்கிதா? அதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் கில்லாடி இருந்தா. இந்த பைபிள் வந்து ஒரு மறைபொருள் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை அங்கே மறைச்சு எழுதி வச்சுக்குது. நம்ம தான் அதை ஆராய்ச்சி தோண்டி சிந்திச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நல்லா சுகபோகமாக வாழ்ந்துக்கினு கறி மீன் துணுன்னு காரில் போய்க்கின்னு இருந்தால் கஷ்டத்தை அனுபவிக்காத சின்ன வயசுல அப்பா சொத்துல வாழ்ந்துக்கின்னு இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பல அனுபவங்கள் தேவை இந்த பைபிள் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பைபிளானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது. மனிதனுக்கு தேவையான நடைமுறை வாழ்க்கையில் தேவையான கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று சொல்லிக் கொள்கிறேன். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.